யூஸ்வலாக ஒரு பொருள் வாங்கினேன் இல்லை வாங்க போகிறேன் நம்ம சொல்கிறப்போ நமக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே ஆன் யூஸ் பண்ணணும்னு அந்த டவுட் உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாமா? ஹலோ மை டியர் வியூவர்ஸ், ஆன் இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு 2 ட்ரிக்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் தமிழில் ஓர் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் அந்த ஆப்ஜெக்டை நம்ம ரீட் பண்ணும்போது இனிஷியலில் வவல் சவுண்ட்ஸ் வருதான் செக் பண்ணுங்கள். AEIOU மாதிரி வவல் சவுண்ட் வருதான் செக் பண்ணி பாருங்கள். வவல் சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பாட் அன் ஆரஞ்ச், நான் ஓர் ஆரஞ்ச் வாங்கினேன். இங்கே தமிழில் ஓர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கிலீஷில் அந்த ஆப்ஜெக்டை நம்ம சொல்லும்போது ஆரஞ்ச் அப்படிங்கிறது வவல் சவுண்ட்ஸ் வருதுல்ல. ஸோ கண்டிப்பாக இங்கே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு க்கும் நமக்கு ஆன் மாதிரியே 2 ட்ரிக்ஸ் இருக்குது. ஒருங்கிற மீனிங் கொடுக்குதான்னு பாருங்கள் தமிழில். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கான்சனன்ட் சவுண்ட்ஸில் வருதான்னு பார்க்கணும். கான்சனன்ட்ஸ்னா வவல்ஸ் இல்லாமல் இருக்கிற ரிமைனிங் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, ஸோ கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இருந்துச்சுன்னா நம்ம அங்கே யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பாட் அ பொமக்ரானட், நான் ஒரு மாதுளை வாங்கினேன். இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ஆப்ஜெக்ட் பொமக்ரானட். ஸோ பொமக்ரானட்ங்கிறது கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ இங்கே நம்ம தான் யூஸ் பண்ணணும். இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. லுக் அட் த வேர்ட்ஸ் ஹானஸ்ட், ஹார். ஸோ இதுக்கு என்ன ஆர்டிகல்ஸ் வரும்? அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் கிடையாது. நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்? ஆப்ஜெக்ட் கான்சனன்ட் சவுண்ட்ஸில் இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஹானஸ்ட், ஹார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தட் இஸ் ஆனஸ்ட், ஹார் அப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு என்ன சவுண்டில் வருது? வவல் சவுண்ட்ஸ் தானே கொடுக்குது. ஸோ இங்கே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். லெட் மீ செக் தட். ஐ ஹாவ் டேஷ் 1 rupee காயின். இதுக்கு வருமா இல்லை ஆன் வருமான்னு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.